வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்துல இந்த ஆங்கில ஊடகங்களுடைய டிபேட்ஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆங்கர்ஸ் வந்து இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் அப்படின்னு தோணும் பொழுது அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜான ஹிந்திக்கு மாறி பேனல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மொழி தெரியுமா இல்லையா, அவங்களால இவங்க பேசுறத புரிஞ்சுக்க முடியுமா இல்லையா, இல்ல பார்க்கக்கூடிய நேயருக்கு இந்த மொழி புரியுமா இல்லையா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களுடைய லோக்கல் மொழியில, அதாவது ஹிந்தில பேச ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இந்த டிபேட்டுக்கு கலந்துக்க போன 1-2 பேர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஹிந்தில பேசுனீங்கன்னா நாங்க தமிழ்ல பேசுவோம். எப்படி உங்களுடைய மொழி எங்களுக்கு புரியாதோ அதே மாதிரி எங்களுடைய மொழி உங்களுக்கு புரியாது. ஒரு டிபேட்னு வரும்பொழுது, எங்களை ஒரு டிபேட்னு நீங்க கூப்பிடும்போது எங்களுக்கு புரிஞ்ச மொழியில நீங்க பேசுங்க அப்படிங்கறத வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. இதை செய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம திரும்ப அவங்க ஆங்கில மொழியில பேச ஆரம்பிப்பாங்க. இது வெறும் நியூஸ் சேனல்ல மட்டும்தான் பாக்குறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சமீப காலமாக சோசியல் மீடியால பல வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. பேங்க்ல ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏர்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னால ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர்ல ஒருத்தர் வந்து ஹிந்தியில கேளுங்க, அதுவும் சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர்ல ஹிந்தியில கேளுங்க, ஹிந்தியில பேசுங்க, ஹிந்தி தானே நம்ம தேசிய மொழி அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்களோட ஆர்கியூ பண்ண வீடியோ பார்த்தோம். எத்தனையோ பேங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே ஒண்ணு ஆங்கிலத்திலயும் ஹிந்திலயும் தான் இருக்கே தவிர, அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில மொழி பேசக்கூடிய அந்த மக்களுடைய ஃபார்மேட்ல அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கூட இருக்கிறது கிடையாது. பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸ், அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய திட்டங்களை கூட அவங்க வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்கள், அந்த மாவட்டத்தை வெளி உலகம் பார்க்காத மக்களுக்கெல்லாம் இது ஒரு வேற்று மொழியாக இருக்கிறது. இதை வந்து நீங்க வந்து எங்களுக்கு புரியுற பாஷையில பேசுங்க, எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னா, எங்க இருந்தோ வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு நம்மள ஏளனமா பாத்துக்கிட்டு ஹிந்தி தானே நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்தி கத்துக்கங்க அப்படின்னு நம்ம கிட்ட அதிகார துணியில பேசுறாங்க தெரியுமா? இது போன்ற வீடியோஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இதே அதிகார துணியோட தான் 2 நாள் முன்னால ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய 2152 கோடி உங்களுக்கு வேணுமா? நாங்க சொல்ற எம்ஓயூல கையெழுத்து போடுங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்க. ஏத்துக்கிட்டீங்கன்னா 1/2 மணி நேரத்துல ஃபண்டை ரிலீஸ் பண்றோம், இல்லைன்னா இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு அதிகார தோரணையில இங்க இருக்கக்கூடிய திமுக அரசன் மிரட்டுறாரு. இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் தான் முதலமைச்சர், எதுக்கு எங்களை பிளாக்மெயில் பண்றீங்க? நாங்க என்ன மோடி கஜானாவில இருந்து பணம் கேட்டோம், இல்ல RSS கஜானாவில இருந்து பணம் கேட்டோமா, இல்ல பாஜக ஒன்றிய அமைச்சர்கள் வீட்டுல இருந்து எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோமா? மக்கள் நியாயமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு கட்டுற வரி பணம், நாங்க கொடுக்கிற வரி பணத்துல எங்க பிள்ளைகளோட படிப்புக்கு, அவங்களோட எதிர்காலத்துக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறோம். அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு. இது எவ்வளவு நியாயமான ஒரு கேள்வி அப்படிங்கிறத இவங்க எப்படியெல்லாம் ஹிந்தியை நம்ம மேல திணிக்க முயற்சி பண்றாங்க. பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பிற்கும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல அந்த அடிப்படையை நாம புரிஞ்சுக்கணும். சங்கிகளுக்கு அது புரியாது, அதை புரிஞ்சுக்கவும் அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு அது தேவையில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி ஒரு தேசிய மொழி, அந்த மொழிதான் எல்லாருக்கும் ஒரே மொழியாக இருக்கணும், நாடு பூரா ஒரே நாடு ஒரே மொழியா இருக்கணும், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம். இதுதான் RSS உடைய அடிப்படை அஜெண்டா, அடிப்படை கொள்கை. இப்ப உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள்ல இருமொழி கொள்கை தான் இருக்கு. அதாவது அந்த நாட்டுக்கான ஒரு மொழி இருக்கும், அந்த மொழி அவங்க கத்துப்பாங்க. அது இல்லாம ஒரு இணைப்பு மொழியாக பெரும்பாலும் இன்னைக்கு உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும். 2 மொழிகள் கத்துப்பாங்க. இது இல்லாம மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய சாய்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிராஜுவேட்ஸ்க்கும் எல்லாருக்கும் வழங்கப்படுது. இதுதானே நியாயமான ஒரு விஷயம். இதைத்தான் காலங்காலமா இருமொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாட்டிலேயே நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா அடிப்படை ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது தாய்மொழியில இருந்தா கற்றல் திறன் அதிகமா இருக்கும், இடைநிற்றல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பசங்களுக்கு ஈஸியா சென்று அடையும். அதனால ஆரம்ப பள்ளியில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தாய்மொழியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாய்மொழி வழி கல்வியை வந்து நாம ஏற்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல சிலபஸ் அதிகமாகும் பொழுது, பல விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது, குளோபல் லெவல்ல நாம கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கும் பொழுது
உலக அளவில் இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய, உலகளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியான ஆங்கிலத்தை நம்ம இரண்டாவது லிங்க் லாங்குவேஜா கத்துக் கொடுக்கிறோம். அப்போ ஒரு மதர் லாங்குவேஜ், ஒரு மதர் டங், ஒரு லிங்க் லாங்குவேஜ், இப்படி 2 மொழிகளை நம்ம கத்துக் கொடுக்கிறோம். இது போதாத ஒரு குழந்தைகளுக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் உலகத்துல எவ்வளவு படிக்கிறாங்க. ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போற பிள்ளை எவ்வளவு மூட்டையை தூக்கிட்டு போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறது இல்லையா? அப்போ இந்த 2 மொழிகள் அவங்களுக்கு அடிப்படை மொழிகளா இருந்தா பத்தாதா? மீதி இருக்கக்கூடிய நேரத்துல கணிதம் படிக்கலாம், அறிவியல் படிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்துருச்சு. டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாம உள்வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் கணிதமும் அறிவியலும். அப்ப இது போன்ற விஷயங்களை குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுல நாம நேரம் செலவழிப்போமா? இல்ல தேவையே இல்லாத ஒரு ஆணியை புடுங்குற மாதிரி மூன்றாவதாக ஒரு மொழியை, எந்த மொழியா வேணா இருக்கட்டும், மூன்றாவதாக ஒரு மொழியை கத்துக் கொடுக்கறதுல நம்ம நேரம் செலவழிப்போமா? யோசிச்சு பாருங்க. தமிழக கலாச்சாரம், தமிழக அரசியலை நீங்க வட இந்திய அரசியலோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலி டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ காலங்காலமாக நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய மொழிய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு கடமை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கு, இங்க ஆளக்கூடிய அரசுக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அக்கறை இருக்கிறதுனாலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்திலேயே எங்களுக்கு இருமொழி கொள்கை போறோம், தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க தமிழ் பேசிக்கிறோம், தமிழகத்துக்கு வெளியிலயும் எந்த உலகத்துல மூல முடுக்க போனாலும் எங்களுக்கு ஆங்கிலம் கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா தானே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையோட இலக்கு என்ன தெரியுமா? 2030 வருடத்துக்குள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல 50% உயர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அட முட்டாள்களே, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல 56% நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாலே கடந்துட்டோமே. ஹிந்தி படிச்சதுனால அதை கடக்கலையே. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சிலிகான் வேலி வரைக்கும் கோலாச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஹிந்தி படிச்சதுனாலயா? இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இஸ்ரோல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஹிந்தி படிச்சதுனாலயா? இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மருத்துவத்துல இவ்வளவு சாதனைகள் படைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க ஹிந்தி படிச்சதுனாலயா? அப்ப நம்ம கல்விக் கொள்கையில நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான 2 மொழியை நம்ம கத்துக் கொடுக்கணும். 3வது மொழியை கத்துக்காதீங்க என்னைக்குமே இந்த அரசு சொன்னது கிடையாது. ஏன் இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல ஹிந்தி ஒரு ஆப்ஷன் இருக்கதானே செய்யுது. இல்ல மற்ற மொழிகளை படிக்கணும் அப்படின்னா ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, போய் படிங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக ஹிந்தி படிப்பவர்கள் தமிழ்நாட்டுல இருந்தா அதிகம். இங்க இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தெரியுமா? மொத்தம் தமிழ்நாட்டுல 49 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்கு. ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய பள்ளிகள். இந்த பள்ளிகளில் ஒரு பள்ளியில் கூட தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடையாது அப்படிங்கறத ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இன்னைக்கு இந்த தகவலை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இது பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹிந்தி கற்றுக் கொடுக்க 109 பேர் இருக்கிறாங்க. சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுக்க 44 பேர் இருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய மும்மொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. அப்போ கேந்திரிய வித்யாலயால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, தமிழ் கத்துக்கணும்னு விருப்பப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த ஆப்ஷனே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறே. இது எவ்வளவு பெரிய துரோகம், இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு, என்ன யோகியதை இருக்கு இங்க இருக்கக்கூடிய அரச கேள்வி கேட்கறதுக்கு? இதுக்கு எல்லாம் மேல நாட்டுல இருக்கக்கூடிய கிரிமினல் லாஸுக்கே வாயில நுழையாட ஹிந்தி பேரை வச்சிருக்கிறாங்க. பாரத நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநயம். ஏதாவது புரியுதா? காலங்காலமா ஐபிசின்னு பேசிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு ஒட்டு மொத்தமா குழப்பி விட்டு இதெல்லாம் எதை காட்டுது? ஹிந்தி மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்ற காட்டுதா? இல்ல ஹிந்திய மத்தவங்க மேல் திணிக்கணும் அப்படிங்கிற உங்க ஆதிக்க மனப்பான்மையை காட்டுதா? இன்னைக்கு மெட்ரோ ரயில்ல இருந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்ல எதுல நீங்க போனாலும் வெறும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. லோக்கல் டொமஸ்டிக் பிளைட்டுங்க, பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பிளைட் போன வாரம் டிராவல் பண்ணி வந்தேன்.
இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் அனௌன்ஸ்மெண்ட் வருது. கன்னடமும் கிடையாது, தமிழும் கிடையாது. இன்டர்நேஷனல் பிளைட்ஸ்ல போடுறாங்க. எங்க இருந்து புறப்படுதோ பிளைட், எங்க லேண்ட் ஆகுதோ அந்த லோக்கல் லாங்குவேஜஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ ரெக்கார்டட் அனௌன்ஸ்மெண்டாவது போடுறான். ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஹிந்தியை கொண்டு வந்து திணிச்சு மற்ற மொழிகளுடைய அடையாளத்தை மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஏன் இது ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற மொழிகள் அழிவதை தமிழ்நாட்டுல நம்ம கண் கூட நின்னு பார்த்திருக்கோம். நம்ம தலைவர்கள் காலங்காலமா பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றோம்ல, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், அவங்களுக்குன்னு பல மொழிகள் இருந்தது இல்ல. குர்மாலின்னு ஒரு மொழி இருந்தது, உங்க யாருக்காவது தெரியுமா? மைத்திலின்னு ஒரு மொழி இருந்தது, போஜ்பூரின்னு ஒரு மொழி இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு எங்க எங்க காணாம போச்சு? எது முழுங்கிடுச்சு? ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இந்த மற்ற மொழிகள் எல்லாம் இன்னைக்கு முழுங்கிட்டு இருக்கு. அதோட பசி என்னைக்குமே தீராது. நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகள் எல்லாம் முழுங்கி ஏப்பம் விடுற வரைக்கும் அந்த ஹிந்தியோடைய பசி தீராது. ஏன்னா எல்லாத்தையும் முழுங்கி ஜீரணம் பண்ணி ஏப்பம் விட்டு ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்குனதுக்கு அப்புறம் தானே சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து இவங்களால நிப்பாட்ட முடியும். இது வெறும் ஒரு அரசியல் இஷ்யூ கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது தனிப்பட்ட முறையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினோட இஷ்யூவோ இல்ல திமுக அரசோட இஷ்யூவோ கிடையாது. இது உங்க இஷ்யூ, இது ஏன் இஷ்யூ. எந்தெந்த வீட்டுல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு பிள்ளை இருக்கோ அந்தந்த வீட்டுக்கு எல்லாம் இந்த பொறுப்பு இருக்கு இந்த இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கு. எந்தெந்த வீட்டுல எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு இன்னைக்கு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலையில இருக்கிறாங்களோ, வாழ்வாதாரத்தை அடுத்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்களோ, அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உரிமை இருக்கு, கடமை இருக்கு இதை பத்தி கேட்கறதுக்கு. எல்லாத்தையும் கட்சி பார்த்துப்பாங்க, ஆளுங்கட்சி பேசுவாங்க, எதிர்கட்சி பேசுவாங்கன்னு பேசாம இருக்கிறாதீங்க. உங்கள் உரிமைக்காக நீங்க பேசணும். இது வெறும் உங்க மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை இல்ல, உங்கள் கல்வி, உங்கள் எதிர்காலம் சார்ந்த பிரச்சனை.